ஓம் நமச்சிவாய. என் செல்ல குழந்தையே, எத்தனை அழகாக நீ நடிக்கிறாய். மனதிற்குள் ஆயிரம் ஆயிரம் கஷ்டங்களையும் துன்பங்களையும் வேதனைகளையும் சுமந்து கொண்டு மற்றவர்களின் முன்பு சந்தோஷமாக இருப்பதைப் போல நடித்து கொண்டிருக்கிறாய். நீ எத்தனை அழகாக சந்தோஷமாக இருப்பதைப் போல நினைத்தாலும் உன் மனதிற்குள் நீ அனுபவிக்கும் வேதனைகளை நான் அறிவேன் செல்லமே. எந்த நிலையில் உன்னை நான் கைவிட மாட்டேன் என்று நான் கூறியிருக்கிறேன். என் பிள்ளையே, ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள். மற்றவர்கள் உன்னை குறை கூறுகிறார்கள், ஏளனமாக பேசுகிறார்கள், விமர்சிக்கிறார்கள் என்றெல்லாம் நீ ஒரு நாளும் கலங்காதே. வார்த்தைகளால் சொல்லும் பதில்களை விட வாழ்க்கையால் சொல்லும் பதில்களே வலிமை வாய்ந்தவை. அவர்களுக்கு முன் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும். எல்லாவற்றையும் கடந்து வா. விமர்சனம் செய்பவர்களும் கேலி கிண்டல் செய்பவர்களும் இருந்த இடத்திலேயே நின்று பேசிக்கொண்டு போகட்டும். ஆனால் அவற்றையெல்லாம் நீ காதில் வாங்காமல் உன் வெற்றியை நோக்கி முன்னோக்கி செல். அவர் அண்ணாந்து பார்க்கும் உயரத்திற்கு நீ செல்லும் போது வெட்கத்தில் அவர்கள் தலை குனிவார்கள். உன்னை அத்தனை உயர்ந்த நிலைக்கு நான் கொண்டு செல்ல போகிறேன். வாழ்க்கையில் எப்பொழுதுமே எந்த சூழ்நிலையிலும் உனக்கு 2 வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த வாய்ப்புகளை நீ சரியாக பயன்படுத்தி கொண்டாயானால் உன் வாழ்வில் நீ வெற்றி பெறுவது உறுதியாகும். அவற்றில் ஒன்று உன்னால் மாற்ற முடியாதவற்றை ஏற்றுக்கொள்வது, மற்றொன்று ஏற்றுக்கொள்ள முடியாதவற்றை மாற்றி காட்டுவது. இந்த 2 வாய்ப்புகளையும் உன் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளிலும் பயன்படுத்தி கடந்து வா. உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த எதுவும் நடக்கவில்லையே என்றும் ஏமாற்றமே மிஞ்சுகிறது என்றும் ஒரு நொடியும் சோர்ந்து போகாதே. வாழ்க்கை எதிர்பார்ப்பது போல இல்லை என்றாலும் நீ நினைத்தபடி, நீ ஆசைப்பட்டபடியே மாற்ற முடியும். எப்பொழுது தெரியுமா? நீ தன்னம்பிக்கையோடு முயற்சி செய்யும் பொழுது மட்டுமே. அதனால் யார் என்ன சொன்னாலும், உன்னால் முடியாது என்று பிறர் கூறினாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் கடந்து வா. என்னால் முடியும், நான் முயற்சி செய்வேன், அதில் வெற்றியை எனக்கு என் அப்பா தருவார் என்று நம்பிக்கையோடு போராடு. என் மீது நம்பிக்கை வைத்து நீ செய்யும் காரியம் நிச்சயம் வெற்றி பெறும். உன் சிரிப்பில் மறைந்திருக்கும் வழிகளை நான் அறிவேன் பிள்ளையே. இப்பொழுது உன் மனதில் நீ எத்தனை பாரங்களை சுமந்து கொண்டிருக்கிறாய் என்பது எனக்கு நன்றாக தெரிகிறது. யாரையும் குறை சொல்ல நான் விரும்பவில்லை. என் நிலைமைக்கு என் விதியே காரணம், என் கர்ம வினைகளே காரணம். இதற்கு மேல் என்னால் முடியாது அப்பா என்று நீ அழுது புலம்பிக் கொண்டிருப்பது எனக்கு நன்றாக கேட்கிறது. என் பிள்ளையே, உன்னிடம் சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள நினைக்கிறேன். என் வார்த்தைகளை இடைவிடாது முழுமையாக கேள். இப்போது உன் பிரச்சனை தான் என்ன? ஆறுதலும் வேண்டாம், பாசமும் வேண்டாம், எதுவுமே வேண்டாம். இதில் எதுவுமே உண்மையல்ல. பார்த்து பார்த்து மனம் நொந்து நொந்து மனம் பாறையாகி மாறிவிட்டது. தனிமையில் இருக்கவே நான் விரும்புகின்றேன் என்று தானே மனதிற்குள் மருகிக் கொண்டிருக்கிறாய். என் பிள்ளையே, எத்தனை முறை உன்னிடம் கூறினாலும் ஒரு உண்மையை நீ உணரவும் ஏற்றுக்கொள்ளவும் மறுக்கிறாய். என்னவென்று தெரியுமா? இவ்வுலகில் யாரும் யாருக்கும் சொந்தமில்லை. எதுவும் இங்கே நிரந்தரமில்லை. தாய் தந்தையாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவியாக, பிள்ளைகளாக, சகோதரன் சகோதரி, ஏனென்றும் பிரியாத நண்பனாக இருந்தாலுமே சரி,
யாரும் யாருக்கும் சொந்தமில்லை. எல்லோரும் அவரவருக்கு விதிக்கப்பட்ட கடமையை செய்யவே வருகிறார்கள். அவரவர்களின் கடமை முடிந்ததும் உன்னை விட்டு விலகி செல்ல வேண்டும் என்பதே அவர்களுக்கு விதிக்கப்பட்ட கட்டளையாக இருக்கும். இதனை ஏற்றுக்கொள்ள சற்று கடினமாக இருந்தாலும் இதுதான் உண்மை. ஆனால் உனக்கென்று படைக்கப்பட்ட, உனக்காக விதிக்கப்பட்ட ஒரு உறவு இருக்கிறது. அது என்றும் எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டு விலகாது. அது என்றும் உன் நிழலாக உன் கூடவே இருக்கும். என்ன அப்பா, இங்கு யாரும் யாருக்கும் சொந்தமில்லை, எதுவும் நிரந்தரம் இல்லை என்று இப்போதுதான் கூறினீர்கள். இப்போது நீங்களே உனக்கான ஒரு உறவு இருக்கிறது என்று சொல்கிறீர்களே என்று கேட்கிறாயா? ஆம் தங்கமே, உனக்காக ஒரு உறவு உன்னுடன் தான் இருக்கிறது. யாரென்று தெரியுமா? உனக்கு உறவு நீ மட்டும்தான். உன்னையே நீ நேசிக்க பழகு, வாழ்க்கை இனிமையாகும். ஒன்றை மட்டும் கூறுகிறேன், நினைவில் நிறுத்திக்கொள். அன்பை யாரிடமும் கேட்டு வாங்காதே, அது நிலைக்காது. அக்கறையை சொல்லி பெறாதே, காதலை பிச்சை எடுக்காதே. இவையெல்லாம் கிடைக்காத இடத்தில் நீ இருக்காதே. திமிர்க்குள் தனிமையில் நிறைந்து திறமையை செதுக்கு. தன் நம்பிக்கையை பன்மடங்காக வளர்த்துக்கொள். இவ்வுலகில் யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பூமி சுற்றுவது நிற்காது. உன் விதி உள்ளவரை உன் பயணம் தொடரும். மரணம் வரை வருபவர்கள் யாருமில்லை இவ்வுலகில். உனக்கு நீ மட்டும்தான் உறவு. புரிந்து நடந்து கொள். உனக்கு துணையாக என்றும் நான் இருக்கின்றேன். உன்னை பாதுகாத்து கரை சேர்ப்பது என் பொறுப்பு. கண்ணீரை துடைத்துவிட்டு எழுந்து வா செல்லமே. உன் வாழ்வில் சந்தோஷமான விஷயங்கள் உனக்காக காத்திருக்கிறது. ஓம் நமச்சிவாய.